ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ செலுத்திய ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் ஒளிவட்ட சுற்றுப்பாதையான ஹாலோ சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஷாஜி மற்றும் தொகுப்பாளர் எஸ். ரங்கபாஷ்யம். ஆதித்யா L1 விண்கலம் சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு விவாதத்தை தொடங்கிய தொகுப்பாளர் ரங்கபாஷ்யம், இது இஸ்ரோவுக்கும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய மைல்கல் சாதனை என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஷாஜி, லாக்ரஞ்ச் புள்ளிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் இவை அனைத்தும் கிரகங்களைப் போல செயல்படும் புள்ளிகள் என்றும் தெரிவித்தார். சூரியன் பூமி, சூரியன் வியாழன், சூரியன் செவ்வாய் போன்ற எந்த இரண்டு பெரிய அம்சங்களுக்கும் இடையேயும் 5 புள்ளிகள் இருக்கும் எனவும் ஈர்ப்பு விசை சமநிலையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். அங்கு ஒரு சிறிய ஈர்ப்பு விளைவு இருக்கும் என்றும் அந்த புள்ளியை சுற்றி ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்தலாம் என்றும் அவர் கூறினார். ஆதித்யா L1 எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரமும் இந்த விண்கலம் சூரியனை கண்காணிக்கும் என்றும் இது ஒரு பெரிய விஷயம் என்றும் குறிப்பிட்டார். இந்த புள்ளி பூமியுடனேயே நகரும் எனவும் அந்த விண்கலமும் பூமியுடன் நகரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சுற்றுப்பாதையை சுற்றி விண்கலத்தை நிறுவிய 4வது நாடு இந்தியா என்று அவர் கூறினார். இது இந்தியாவுக்கும் இஸ்ரோவுக்கும் முதல் பெரிய வெற்றி என்று அவர் தெரிவித்தார். இது சற்று சிக்கலான விஷயம் என்று கூறிய அவர், அது ஒரு முப்பரிமாண சுற்றுப்பாதையாகும் என்றார். 2 ஈர்ப்புகளுக்கு இடையில் விண்கலத்தை சமநிலைப்படுத்தி அந்த சுற்றுப்பாதையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சுற்றுவட்ட பாதையில் விண்கலத்தை நிலைநிறுத்த கணித ரீதியாக மிகவும் தீவிரமான கணக்கீடுகள் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் இது நாட்டிற்கும் இஸ்ரோவிற்கும் ஒரு பெரிய வெற்றி மற்றும் பெரிய சாதனை என்று அவர் எடுத்துரைத்தார். எனவே இந்தியாவும் இந்த துறையில் முதன்மையான பங்களிப்பை வழங்கி உலக அளவில் இத்துறையில் சிறந்த இடத்தை பெற முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் திருமதி நிகர் ஷாஜி தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் எஸ். ரங்கபாஷ்யம், இந்த செயல்பாட்டில் இறுதிக்கட்ட பணிகள் குறித்து விளக்குமாறு கேட்டார். அது மிகவும் சிக்கலான பணி என்று அறிந்ததாகவும் அது குறித்து பகிர்ந்து கொள்ளுமாறும் தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த திருமதி நிகர் ஷாஜி, விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு விண்கலத்தை பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விலக்குவதற்கு தொடர்ச்சியாக சுற்றுப்பாதை உயர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். அதன் பிறகு அது ஹீலியோசென்ட்ரிக் எனப்படும் சூரிய மைய சுற்றுப்பாதையில் கிட்டத்தட்ட 126 நாட்கள் பயணித்ததாக அவர் கூறினார். அடுத்த கட்ட வழிமுறைகள் சிக்கலான தன்மை கொண்டவை என்றும் அதை சரியாக செய்யாவிட்டால் அது திசை மாறி சூரியனை நோக்கியோ அல்லது பூமியை நோக்கியோ சென்றுவிடக்கூடும் என்றும் தெரிவித்தார். அப்போது மீண்டும் அதிக உத்திகளுடன் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகும் என்றும் அதிக அளவில் எரிபொருள் வீணாகி இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அந்த வகையில் தற்போது துல்லியமான மற்றும் மிகவும் வெற்றிகரமான முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அந்த சுற்றுப்பாதையில் அதை நிலைநிறுத்த எந்த திசைவேகத்தை பராமரிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு கணித ரீதியாக தீவிரமான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதாக திருமதி நிகர் ஷாஜி தெரிவித்தார். தொடர்ந்து தமது சந்தேகங்களை கேட்ட தொகுப்பாளர் எஸ். ரங்கபாஷ்யம், இந்த விண்கலம் புவியின் அச்சில் சுழலும் நிலையில் அதன் நகர்வுகள் குறித்து விளக்கமளிக்குமாறு கேட்டார். இதற்கு விளக்கமளித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஷாஜி, ஜியோசின்க்ரோனஸ் எனப்படும் புவி ஒத்திசைவு என்றால் பூமி நகரும் அதே வேகத்தில் சுற்றி வருவது என்று கூறினார். பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்றும் புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த சுற்றுப்பாதை L1 சுற்றியுள்ள குறிப்பிட்ட ஒளிவட்ட சுற்றுப்பாதை என்று அவர் கூறினார். இது பூமியை சுற்றி நகராது என்றும் அது பூமியிலிருந்து தொலைவில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் அந்த புள்ளியில் உள்ள சுற்றுப்பாதை பூமியுடன் இணைந்த வகையில் நகரும் என்றும் பூமியை சுற்றி நகராது என்றும் அவர் விளக்கமளித்தார். இதுதான் அந்த வேறுபாடு என அவர் குறிப்பிட்டார். இது பூமியுடன் இணைந்து நகர்ந்து எப்போதும் சூரியனையும் அந்த சுற்றுப்பாதையையும் கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். பொதுவாக பூமியை சுற்றி வரும் புவி ஒத்திசைவு அல்லது துருவ சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் பூமி சூரியனின் மறுபுறம் வரும் என்று அவர் கூறினார். இங்கே அப்படி இல்லை எனவும் அது எப்போதும் சூரியனை பார்க்கும் வகையில் பூமியுடன் இணைந்து அது நகர்கிறது என்றும் திருமதி நிகர் ஷாஜி குறிப்பிட்டார்.
அதைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் எஸ் ரங்கபாஷ்யம், நேயர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒளிவட்டப் பாதை என்றால் என்ன என்பதையும் விளக்கி சொல்லுமாறு கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து விளக்கமளித்த திட்ட இயக்குநர், ஒரு குறிப்பிட்ட பொருளை சுற்றியுள்ள ஒளியே ஒளிவட்டம் என்று கூறினார். சுற்றுப்பாதையின் வடிவம் இப்படித்தான் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். நீங்கள் ஒரு நபரின் முகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நபரின் பின்னால் ஒரு ஒளிவட்டத்தையும் எடுத்துக்கொண்டால் முகம் மையமாகவும் ஒளிவட்டம் பின்னால் இருப்பதாகவும் படத்தில் காட்டப்படும் என்றார். இதில் முகம் என்பது L1 புள்ளியாகும் என்றும் அதை சுற்றிய ஒளிதான் ஒளிவட்டம் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே அது பிரகாசமாக இருக்கும் என்று கூறிய அவர், ஒளிவட்டம் சூரிய ஒளியால் ஏற்படுகிறது என்று விளக்கமளித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் எஸ் ரங்கபாஷ்யம், அதிகம் பேசப்பட்டு வந்த லாக்ராஞ்ச் 1 எனப்படும் L1 புள்ளியை பற்றி கூறுமாறு கேட்டார். வேறு பல புள்ளிகளும் உள்ளதா என்றும் இவை பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளன என்றும் தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திருமதி நிகர் ஷாஜி, 5 புள்ளிகள் உள்ளன என்று தெரிவித்தார். L1, L2, L3, L4, L5 ஆகியவை அந்த 5 புள்ளிகள் என அவர் குறிப்பிட்டார். L1 பூமி மையத்திலிருந்து வரும் புள்ளி என்றும் அது 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். அதாவது சூரியனை நோக்கிய புள்ளி L1 என்றும் L2 சூரியனிலிருந்து தொலைவில் உள்ள புள்ளி என்றும் அவர் தெரிவித்தார். L2 பூமியின் மறுபுறத்தில் உள்ளதாக அவர் கூறினார். இந்த L2 புள்ளி 15 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோல் சூரியனுக்கு பின்னால் L3 உள்ளது என்றும் அது சூரியனிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். L4 மற்றும் L5 ஒரு முக்கோணத்தைப் போல இருக்கும் என்று அவர் கூறினார். L1 மற்றும் L2 ஆகியவற்றை நீங்கள் சமபக்க முக்கோணத்தின் 2 புள்ளிகளாக எடுத்துக்கொண்டால் இணைக்கும் புள்ளி L3 ஆகவும் தலைகீழ் புள்ளி L4 ஆகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதை புரிந்து கொள்வது எளிதுதான் என்று அவர் கூறினார். இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் L1 புள்ளி சூரியனை காண ஒரு சிறந்த புள்ளியாகும் என்று அவர் விளக்கம் அளித்தார். நாசாவால் செலுத்தப்பட்ட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி L2 புள்ளியை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சூரிய குடும்பத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான விண்வெளி, பால்வீதி, விண்மீன் திரள்கள் போன்ற பிரபஞ்ச அமைப்புகளை கண்காணிக்க பொதுவாக L2 புள்ளி பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். இப்போது வரை L1 மற்றும் L2 மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். L5 புள்ளியில் ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்தினால் எச்சரிக்கை தகவல் நடைமுறைகள் சிறப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார். L5 புள்ளியில் ஒரு விண்கலத்தை நிலைநிறுத்த நாசா திட்டமிட்டிருப்பதாக திருமதி நிகர் ஷாஜி கூறினார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர், ஆதித்யா L1 விண்கலம் சூரிய வெடிப்புகள், பிற விஷயங்களையும் ஆய்வு செய்யும் என்பதை கேள்விப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சூரிய வெடிப்புகள் பூமியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பத்திரிகைகளில் படித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார். இதற்கு விளக்கமளித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர், உண்மையில் சூரிய வெடிப்பு என்பது ஒரு உயர் தீவிர தன்மை கொண்டது என்றார். இது முழு சூரிய மண்டலத்திலும் பரவும் என அவர் தெரிவித்தார். இந்த வெடிப்புகள் தீவிரத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும் என அவர் கூறினார். அவை ABM, X என்று இருவகைப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். எனவே X வகை வெடிப்பு பிழம்புகள் மிகவும் தீவிரமானவை என்று அவர் தெரிவித்தார். அவை நமது அயனி மண்டலத்தை சீர்குலைக்கக்கூடும் என்று அவர் கூறினார். அண்மையில் கூட ஒரு உயர் தீவிரம் கொண்ட X வகை வெடிப்பு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சூரிய புயல் என்று வரும்போது அயனியாக்கப்பட்ட துகள்களின் தீவிரம் மற்றும் துகள்களின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் எஸ் ரங்கபாஷ்யம், விண்கலத்தில் உள்ள அனைத்து கருவிகளும் இயங்க தொடங்கி இருக்கின்றனவா அல்லது அவை இயங்க தொடங்க சில வாரங்கள் ஆகுமா என்று கேட்டார். இந்த கேள்விக்கு பதிலளித்த திருமதி நிகர் ஷாஜி, கருவிகளின் ஆரம்பகட்ட செயல்பாட்டு சரிபார்ப்பு பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். சூரிய ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் நுழைந்த பிறகு செய்ய வேண்டிய சில செயல்பாடுகள் உள்ளதாக அவர் கூறினார். எல்லாவற்றையும் நிறுவுவதற்கும் அதை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் 1 மாதத்திற்கும் அதிகமான காலம் ஆகக்கூடும் என்று அவர் கூறினார். ஆய்வுகள் குறித்து கேட்ட தொகுப்பாளர், எந்த வகையான தரவுகளை இது வழங்கும் என்று வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர், அதில் படம் பிடிக்கும் கருவி, சூரிய அடுக்கில் ஆய்வு செய்யும் மற்றொரு கருவி போன்ற 7 கருவிகள் உள்ளன என்றார். சூரியனிலிருந்து வெளியேறும் அயனியாக்கப்பட்ட துகள்களை பகுப்பாய்வு செய்யும் 3 கருவிகளும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். 7 கருவிகளும் சூரியனின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் ஆய்வு செய்யும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பதிலளித்த ஆதித்யா L1 திட்ட இயக்குநர் திருமதி நிகர் ஷாஜிக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் எஸ் ரங்கபாஷ்யம். நேயர்கள் இதுவரை கேட்டது
ஸ்பாட்லைட்.